தோல்விக்கு மேல் தோல்வி. இதுக்கு ஒரு முடிவே இல்லையாடா? எப்படா இத நிறுத்த போறீங்க? எப்படா அந்த வின்ன பார்க்க போறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஆவலோட கிரவுண்ட்ல மேட்ச பார்த்துட்டுருக்கோம். அவ்வளோ காசு குடுத்து டிக்கெட் வாங்கி கஷ்டப்பட்டு மேட்ச்சுக்கு வந்தா, நீங்க என்னடான்னா எங்களுக்கு இப்படி தல மேல குண்ட போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுடைய ஆட்டத்த பார்த்து எல்லாருமே வெறியில இருக்காங்க. ஏன் அப்படின்னா, என்னடா பவர் பிளேல கூட ஒரு ஆட முடியாத ஒரு அளவுக்கு ஒரு ஹிட்டிங்கே இல்ல அப்படின்னும்போது எந்த அளவுக்கு ஒரு வெறி வரும், எந்த அளவுக்கு ஒரு கோபம் வரும் ரசிகர்களுக்கு அப்படின்றத எல்லாருமே காட்டிட்டு இருக்காங்க. அப்படிதாங்க எல்லா டீமுமே பவர் பிளேல சும்மா நொறுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சென்னை அணி மட்டும் ஏன் ஆடுறதுக்கே பயப்படுறாங்க அப்படின்றது தெரியல. அப்படிதான் நேத்து 10 ஓவர் வரைக்குமே ஒரு சிக்ஸர் கூட அடிக்கலைங்க. பஞ்சாப்க்கு எதிரான போட்டியில 20 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி சந்திச்சாங்க. பட் இருந்தாலுமே ஏன் அந்த 10 ஓவர்ல ஒரு சிக்ஸ் கூட அடிக்கல அப்படின்றது தான் ஒரு கேள்வியே இருந்துச்சு. அந்த சிக்ஸ் அடிக்காதது தான் தோல்விக்கு முக்கியமான காரணம் அப்படின்றத கிளியரா சொன்னாரு. கமெண்ட்ரியில் கூட பத்ரிநாத் அவர்கள் சொன்னாரு, 10 ஓவரில் ஒரு சிக்ஸை கூட அடிக்கல. அந்த 10வது ஓவரில் சிக்ஸ் தான் முதல் சிக்ஸு. அதுக்கப்புறம் தான் அடிக்கவே ஆரம்பிச்சாங்க. ஏன் அந்த 10 ஓவர் 60 பாலில் ஒரு பால் கூட உங்கள் லென்த்தில் போடல, உங்களுக்கான பால் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் போயிட்டு இருக்கு. இதுக்கு சிஎஸ்கே நிர்வாகம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன் அப்படின்னா, நேற்றைய போட்டியில் சிஎஸ்கே தோல்வியை சந்திச்சு தொடர்ந்து 4வது தோல்வியை இந்த தொடரில் பதிவு பண்ணியிருக்காங்க. 5 போட்டிக்கு 1 வின் பண்ணி 9வது பிளேஸ்ல சிஎஸ்கே இருக்காங்க. ஸோ எப்படி இதுலேருந்து மீண்டு வர போறாங்க? இன்னும் இருக்கக்கூடிய 9 போட்டிகளில் கட்டாயமாக 7 போட்டிகளில் ஜெயிச்சால் மட்டும்தான் அடுத்த பிளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் சிஎஸ்கே பெறுவாங்க. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டிகள் எல்லாருமே டூ ஆர் டை போட்டியாக தான் இருக்க போகுது. கம்பல்சரி எல்லா போட்டியும் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தோட தான் சிஎஸ்கே ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் என்ன பண்ண போகிறாரு? மீண்டும் ஃபெயிலியருக்கு மேலே ஃபெயிலியர். ஸோ அவருடைய ஓப்பனிங்கில் அவருடைய ஆவரேஜ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓப்பனிங்கை தவிர மற்ற இடத்துல எல்லாத்துலேயுமே ஒஸ்ட்டாக தான் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவருடைய சாக்ரிஃபைஷன் எல்லாம் விட்டு தள்ளிட்டு மீண்டும் அவர் சிஎஸ்கே அணிக்கு ஓப்பனிங்கே களமிறங்கினா மட்டும்தான் சிஎஸ்கே அணி வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும் அப்படின்றது ரசிகருடைய கருத்தாக இருக்கு. ஸோ கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் என்ன பண்ண போறாரு? இவர் எடுத்த இந்த மடத்தனமான ஒரு டிசிஷன் சிஎஸ்கே அணிக்கு எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா எல்லா ரசிகர்களும் ருத்ராஜ் அடிப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கை வச்சாங்கன்னா அதனாலே தோல்வி சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால ருத்ராஜி அந்த ஒன் டவுன் பொசிஷன் வரதை விட்டுட்டு கான்வியும் இவரையும் ஓப்பனிங் ஆட வச்சுட்டு ரச்சின் ரவீந்திரா ஒன் டவுன் ஆட வச்சா பர்ஃபெக்டான ஒரு லைன் அப் சரியா இருக்குங்க. ஸோ இதுக்கு கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் தான் டிசிஷன் எடுக்கணும். ஸோ அவர் என்னதான் நான் என் இடத்த விட்டு கொடுத்து நான் பின்னாடி ஆடணும்னு நினைச்சாலுமே சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் நீ இந்த இடத்துல தான் ஆடணும்ப்பா அப்படின்றது கிளியரா சொன்னாங்க. அப்படின்ற பட்சத்தில் அவர் ஆடிதான் ஆகணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் அவர் இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. சிஎஸ்கே அடுத்து தோல்வி தடுத்து நிறுத்துமா இல்லை வெற்றி பாதைக்கு திரும்புமா அப்படின்றது அடுத்தடுத்த போட்டியில் பார்க்கலாம். ஸோ அடுத்த போட்டி 11ஆம் தேதி நடக்க போகுது. அந்த போட்டி சென்னையில் நடக்க போகுது. கொல்கத்தா அணிக்கு எதிரான போட்டிக்கு அவங்க ஆட போறாங்க. சென்னையில் ஏற்கனவே 2 மேட்ச் தோல்வி சந்திச்சிருக்காங்க. அடுத்த போட்டி முக்கியமான போட்டியா இருக்க போகுது. ஹோம் கிரவுண்ட்லேயே தோல்வியை சந்திச்சா என்னதான் பண்றது? வேற வழியே கிடையாது அப்படின்றது தான் சென்னையுடைய இப்போ மைண்ட் வைஸா இருக்கு. ஸோ நம்ம பார்ப்போம். ரசிகர்கள் எல்லாருமே கோவத்தில் இருக்காங்க. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக, இந்த கோவத்தை எல்லாம் தணிக்கிறதுக்காக அடுத்த போட்டியில் வெற்றியை ருசிக்குமா சிஎஸ்கே அணி அப்படின்றத நம்ம பார்ப்போம். அடுத்த போட்டியெல்லாம் கட்டாயமா சிஎஸ்கே அணி பிளேயிங் லெவலில் ஓப்பனிங் கண்டிப்பாக மாற்றியே ஆகணுங்க. ஸோ இந்த சீரியஸ் ஃபுல்லுமே ஃபெயிலியர் தான் ஆயிருக்கே தவிர சக்ஸஸ் ஆகவே கிடையாது. கான்வே ஃபார்முக்கு வந்திருக்காரு, நல்ல விஷயம். இந்த ஓப்பனிங்கையும் மாற்றினா ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறாங்க, எப்படி அணியை மாற்ற போகிறாங்க, எந்த மாதிரியான பிளேயிங் லெவலோட அடுத்த போட்டிக்கு வர போகிறாங்க அப்படின்றத அடுத்தடுத்து அப்டேட்டான வீடியோட நம்ம சந்திக்கலாம். கண்டிப்பாக சிஎஸ்கே அணியின் இந்த தோல்வி ரசிகர்களுக்கு ரொம்பவே ஏமாற்றத்தை கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்கு. நான் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து டிக்கெட் வாங்கி கிரவுண்டுக்கு போய் மேட்ச் பார்க்கலாம், சிஎஸ்கே வின் பண்ணுவாங்க ஒரு நம்பிக்கையோட போனால் அந்த நம்பிக்கையே போட்டியில் இலக்க வச்சுறாங்க அப்படின்றது தான் ரசிகர்கள் ஆதங்கமாக சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க, எந்த மாதிரியான டிசிஷன் அடுத்தடுத்து போட்டியில் எடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். சிஎஸ்கே அணியில் என்ன மாற்றங்கள் நடந்தால் வெற்றி வரும் அப்படின்றத பற்றி உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள்.